அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேவைகளற்ற இறைவனுக்கு வணக்கங்கள் எதற்காக? அல்லாஹு தேவைகளற்றவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அல்லாஹு எவ்வித தேவைகளமற்றவன் என்பது இஸ்லாத்தின் முக்கிய கோட்பாடாகும். தேவையுள்ளவன் கடவுளாக இருப்பதற்கு தகுதியற்றவன் என்று இஸ்லாம் உறுதிபட கூறுகிறது. கடவுள் தேவைகளற்றவன் என்பதை அறியாத காரணத்தால் தான் மதத்தின் பெயரால் மக்கள் ஏமாற்றப்படுகின்றனர். கடவுளுக்கு காணிக்கைகள் செலுத்துவதற்கு, கடவுளை வழிபடுவதற்கு, கட்டணம் செலுத்துவதற்கு, உணவுகளை இன்ன பிற பொருட்களை படையல் செய்வதற்கு இதுவே காரணம். கடவுளுக்காக நாம் செலுத்தும் காணிக்கைகளை மனிதர்கள் தான் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டே மனிதர்கள் இந்த தவறை செய்கின்றனர். அதுபோல் ஒரு மனிதன் தன்னை மதகுருவாக காட்டிக்கொண்டால் அவருக்கு கடவுள் தன்மை இருப்பதாக மனிதன் நினைக்கிறார். கடவுள் என்று கருதப்படும் மனிதர் சாப்பிடுவதையும், உறங்குவதையும், இன்னும் பல தேவைகள் அவனுக்கு இருப்பதையும் பார்த்த பிறகு அவனை கடவுளாக நம்புவதற்கு காரணம் கடவுள் தேவைகளற்றவன் என்பதை புரிந்து கொள்ளாததால். இதுபோல் கடவுளின் பெயரை சொல்லி யாரும் ஏமாற்றாமல் இஸ்லாத்தின் கொள்கை காப்பாற்றப்படுகிறது. ஏமாறாமல் இஸ்லாத்தின் கொள்கை காப்பாற்றுகிறது. கடவுளுக்கு தேவைகள் இல்லாவிட்டால் தன்னை தொழுமாறு நோன்பு வைக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுவது ஏன் என்ற கேள்வி சிலருக்கு எழலாம். இறைவனை தொழ வேண்டும் எனவும் இறைவனுக்காக அறுத்து பலியிட வேண்டும் எனவும் இஸ்லாம் கூறுவதால் அல்லாஹ் தேவைகள் உள்ளவன் என்று கருத முடியாது. இறைவனை தொழுவதில்லை என்று உலக மக்கள் அனைவரும் ஏகமனதாக முடிவு செய்தாலும் இறைவனுக்கு எந்த குறையும் ஏற்பட போவதில்லை. இறைவனை அனைவரும் வணங்க வேண்டும் என்று ஏகமனதாக தீர்மானம் போட்டாலும் இறைவனது மதிப்பு இதனால் அதிகமாகிவிடப் போவதில்லை. இந்த கருத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியும் உள்ளது. நூல் முஸ்லி 5033 பார்க்கலாம். தொழுகை உள்ளிட்ட வணக்கங்களை நிறைவேற்றுமாறு இறைவன் கட்டளையிடுவது அவனுக்கு அது தேவை என்பதற்காக அல்ல, மாறாக நிறைவேறும் மனிதனின் நன்மைக்காகவே. ஒருவரின் நன்மைக்காக ஒரு காரியத்தை ஈடுபடுமாறு நாம் அவருக்கு அறிவுரை கூறினால் நமக்கு அந்த காரியத்தின் பால் தேவையுள்ளது என்று எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஒருவன் தனது மகன் பரீட்சையில் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று வற்புறுத்துகிறான். போட்டிகளில் அவன் வெற்றி பெற வேண்டும் என்று ஆர்வமூட்டுகிறான். இவை தனது தேவைக்காக அல்ல, மாறாக தனது மகனின் நன்மைக்காகவே இவ்வாறு வலியுறுத்துகிறான். மகன் நல்ல நிலையில் இருந்தால் நம்மை நன்றாக கவனிப்பான் என்று எதிர்பார்ப்பது இதில் மறைந்து நிற்கும். அல்லாஹ்வுக்கு செய்யும் வணக்க வழிபாடுகள் இது போன்ற எதிர்பார்ப்புகள் கூட கிடையாது. எனவே நமது நன்மைக்காக இடப்படும் கட்டளை பிறப்பித்தவனின் தேவைக்காக இடப்பட்ட கட்டளை என்று கருதுவது தவறாகும். அறிந்து கொள்வோம், புரிந்து நடந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.